ஆண்டவர் எந்த இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார்னா, தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. இந்த செய்தி ஆண்டவர் யாருக்காக பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நம்புறேன், என் ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா யாரையுமே கைவிட மாட்டார். இப்ப கூட இந்த செய்தியை உங்கள்ட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை இன்னுமே நான் கைவிடலப்பா, நீ மாறி இருப்பா, நீ விட்டுருப்பா, நான் இன்னும் உன்னை கைவிட இல்லைன்றதுக்காக தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க மூலமா உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன். உன்னை கைவிடலன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறேன். நீ வந்துரு, சீக்கிரமாய் வந்துரு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டே இருந்தாரு. அதுவும் ஆரோன் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அத கூட கர்த்தர் தாங்கிட்டாருங்க. எத்தனையோ டைம் தாங்கிட்டாரு. கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லடா 20 வயசுக்கு மேல இருக்கிற யாருமே கானானுக்கு போக மாட்டீங்க, கைவிட்டுட்டாரு. இன்னும் நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, அநேக இடங்களில் சொல்லிட்டே இருப்பாரு, நான் வித்து போட்டேன், அவங்க கையில வித்து போட்டேன், அவங்க கையில நான் ஒப்பு கொடுத்தேன். அவங்க கையில ஒப்பு கொடுத்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டுபவர்களாய் மாறிட்டாங்க, அவர்களுக்கு அடிமைகளாய் மாறிட்டாங்க. இதான் வேதத்துல நடந்துருச்சு. ஆண்டவர் உங்களை கைவிடுவதற்கு முன்னாடி, ஆண்டவர் உங்களை யார்கிட்டையும் வித்து போடுறதுக்கு முன்னாடி, தேவ ஜனமே மனம் திரும்பும்.